ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கூனி பொடி சம்பல். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம கூனி பொடியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை ஒரு கடாயில் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். வறுக்கும்போது எண்ணெயெல்லாம் சேர்க்க வேண்டாம், சும்மா அப்படியே வெறுமனையாக வறுத்தா போதும். எண்ணெய் சேர்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வறுபட்டுருச்சு. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறமா நம்ம அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 1-2 அரைச்சி எடுத்தால் போதும், நேவாக அரைக்க வேண்டாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் பச்சை மிளகாய், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாயும் நல்லா வணங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து தக்காளியை நல்லா வணக்கி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணி சேர்த்துக்கலாம். உங்கள் ருசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் புளி தண்ணியை சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கூனு பொடியை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம ஆல்ரெடி வறுத்தது, அதனால் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. கலந்து விட்டுட்டு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நம்ம ருசிக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா பொடி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டோம்னா நம்மளோட சுவையான கூனி பொடி சம்பல் ரெடியாச்சு. வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.